நீங்க வச்சிருக்கிற கேமராவில் நான் தெரியுவேனா அப்போ 22 23 வயசு தான் இருக்கும் அப்பெல்லாம். திட்டுவாங்களாடா யாருனாக்கா? பின்னாடி ஏதாவது பொழந்துருக்கான்னு பாரு. அழுக்காயினா அதுல என் ரத்தத்தால நினைக்கிறேன். கேமராமேன், நீங்க வச்சிருக்கிற கேமராவில் நான் தெரியுவேனா அப்போ? தெளிவா தெரியும். ஓ, சொல்ல போனா அவங்க ரொம்ப அழகா காட்டுறாங்க. வெல்கம் டு மஜகோ vlogs. வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஈஸ்ட் பேய் பார்க்கா இது? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். கோஸ்ட் இல்ல, அது கோஸ்ட் பேய். இது கோஸ்டா? இதெல்லாம் பொறுக்காது. 22 23 வயசு தான் இருக்கும் அப்பெல்லாம். ஆனா ஊர்ல சைக்கிளிங் ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கறது இல்லையா? சைக்கிளிங் பண்ணுவியா நீ? நான் அப்படியே முன்வீலையும் பின்வீலையும் தூக்கிட்டு ஓட்டினா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாரம் ஃபுல்லா வேலை பாக்குறாங்க. சண்டே ஒரு நாள் எவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா ஃபேமிலியோட, கேர்ள் ஃப்ரெண்டோட, ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்றாங்க. ஆனா நானு உங்களோட உடம்பு போயிட்டு எண்ணெய் தடவி புரிஞ்சு பிறந்தாலும் தான் ஒட்டும். உனக்கு அமையாது. அதுதான் ஃபேமிலி சைக்கிள். நீ நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரும்போது நீ, உன் ஃபேமிலி, உன் ஒய்ஃபு, உன் பசங்க எல்லாம் வந்து அந்த சைக்கிள்ல ஒரு சைக்கிளிங் பண்ணுங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வா பீச்சுக்கு போகணும். நீ ஆசையும் நிறைய நான் கல்யாணம் பண்ணி வந்து விட்டோட நீ வந்து என்ன பண்ணாது நாடோடிகள் சுக்குமார் மாதிரி அந்த காதல சுத்தி வச்சுட்டு கண்ணுல வெட்டு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் சிங்களாவே தெரியும். காது கேட்காது யாரு? கௌரியா? நீ என்ன பண்ற? ஆள் சேர்த்து வச்சதும் 2 நாள்ல உங்க ஒரு வாரத்திலே உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுது. படத்துல வர மாதிரி தானே? இல்ல அது சீன் அதோட முடிச்சுப்போம். நாங்க வந்து நான் கண்ணுல வெட்டி வாங்கணும், ஒருத்தவங்க காது போயிடணும், ஒருத்தவங்க காலே போயிடணும். நான் பாக்குறேன். ஓஹோ, அப்படி கிடையாது. இந்த மாதிரிதான் நடக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு வாரத்துல பிரிஞ்சிடுறீங்க. நீங்க வந்து அந்த படத்துல வர மாதிரி நீங்க வந்து நீங்க பண்ண லவ் போய் நீங்க பண்ணதெல்லாம் லவ்வுக்காக இல்ல. ஓகேவா? அதுக்காக அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உங்க 2 பேரும் தூக்கி அந்த போட்டு பொலன்னு பொழக்கிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சரி, இதான் கதை. மண்ணு படாம ரோட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன், முடியல. இப்ப நான் மண்ணு படாம எப்படி கழுவுறேன் பாரு. இந்த மாதிரி யோசனையெல்லாம் எங்க திட்டுவாங்களாடா யாருனாக்கா? அங்க பாசில
சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இறங்கும் போது பாசம் இருக்கான்னு பாத்து எப்பவுமே காலை அழுத்துதான் கீழே கீழே அழுத்தி பிடிச்சுதான் வந்து வரணும். எப்பா ஏய் மச்சான், பின்னாடி எலும்பு இருக்கா பாருங்க. ஐய் அது பிரச்சனை இல்லடா, கையை கழுவணும்டா. கை கழுவு. பிளட் வீடியோக்காக என் மக்கள் நிகழலாம் தேகணும். ஏய் நான் வரல, நான் போறேன். கொஞ்ச நேரம் பாறை மேல ஏறும். Guys, பின்னாடி இந்த கூட்டு வந்து கொல்ல பாக்குறியாடா பாவி. இங்க பாரு, எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். உப்பு தண்ணில கை தெரியுதா? சில்லு சில்லுன்னு இருக்கு. பின்னாடி ஏதாவது பொழந்துருக்கான்னு பாரு. ஏய் என்னடா அழுக்காயிடுச்சு. இந்தாடா இதை நினைச்சு எடுத்துட்டு வாடா. இல்ல அப்படியே அப்படியே போயிடுச்சா இல்லையா? வேற ஏதாவது டேமேஜ்? சரியான டேமேஜ். ஓ கையெல்லாம் எரியுது. அந்த பலூன் மாதிரி எப்படி செத்து கிடக்கு? காக்கா வந்து கொத்தி எடுத்து போட்டிருக்கோம்ல. கரை ஒதுங்கி இருக்கும், வயசாயிடுச்சு. இங்க ஏதோ டைலாக் இருக்கு. கடல் ஓரத்தில் நாம் நடை நட்பை. இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. கடல் அலை அதை அப்புறம் என்ன போயிருக்கு, காணவில்லை. கடல் அலை சென்ற பின் காணவில்லையா? நம்ம நட்பு எழுதுவோம். நீ எழுது, எழுதுடா. நம்ம ரெண்டு பேரும் இங்க செந்தோசா வச்சு இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அடையாளமா நம்ம ரெண்டு பேர் பேரு. என்னோட பேரு ஜெயி வாசகன். வாசு. என்னடா எழுதுறா, ஒண்ணுமே தெரியலடா. கேப்ஸ்ல எழுதுறா. வாசு. ஓகேவா? அதுல என் ரத்தத்தால நினைக்கிறேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வரல நைஃப் சும்மாதான் அதான் கீஸ்டுது ஆல்ரெடி. அங்கங்கேயும் வடிவேல ஒரு காமெடியில போயிட்டு ஒரு அடி நவுந்துட்டா பார்த்தா செப்டிக் டேங்க்கு, அதுல ஒண்ணு ஏறுது, வாயில ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணு ஏறு அப்படின்ற மாதிரி.